மற்றும் ஒரு அண்மை செய்தி. திமுக தலைமை சார்பில் மூத்த அமைச்சர்கள் வேல்முருகனிடம் பேசியதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே கடந்த 2017 முதலே திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த முறை கூடுதலாக இடம் கேட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. ஏற்கனவே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு தொகுதியாவது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பெற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போதும் அவர்கள் வாய்ப்பு கேட்டார்கள். ஒரு துணை மேயர் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த 5 ஆண்டுகளில் திமுக கூட்டணியில் நாங்கள் பெரிதாக ஒன்றும் கட்சியை வளர்க்கவில்லை என்றும், நாங்கள் பரவலாக வட மாவட்டம் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக இருக்கிறோம். எனவே இந்த முறையும் அந்த ஒரு தொகுதி என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கூடுதலாக ஒரு தொகுதி 2 தொகுதியாவது தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்நிலையில் திமுக சார்பில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வேல்முருகனுக்கு தர முடியும் என்று சொல்லப்பட்ட நிலையில் இன்னைக்கு கட்சியினுடைய அவசர குழு உறுப்பினர்களுடைய அந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த அவசர கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விமர்சனங்கள் இந்த கூட்டணி குறித்து பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்று காலையிலே வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் என்ற தகவல் அடிப்படையில் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்து நாம் கட்டாயம் வெளியாக வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை மாவட்ட செயலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி வைத்த இந்த 10 அம்ச கோரிக்கைகளை ஒன்றை கூட கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக நிறைவேற்றவில்லை என்றும் அவர்கள் ஆதங்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் திமுக கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதும் இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சேகரிப்பதும் இல்லை. அதே போல ஒரு சூழலை நாம் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கூட அதிமுக என்ற அந்த தலைமையின் கீழ் வேலை பார்ப்போம். பாஜகவை நாம் ஒருபோதும் ஏற்காமல் தற்போது இருக்கக்கூடிய சூழலை நாம் தொடர்ந்து அதிமுகவுடன் பயணிக்கலாம் என கூட ஒரு சில மாவட்ட செயலர்கள் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த விவாதம் சென்று கொண்டிருக்கும் பொழுது திமுக சார்பில் ஒரு மூத்த அமைச்சர் தொலைபேசியின் தொடர்பு கொண்டு உங்களுடைய கோரிக்கை கொடுத்து நாங்கள் தலைவரிடம் பேசுகிறோம், இன்றைய தினம் நீங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தகவல் வருகிறது, எனவே அந்த எண்ணத்தை நிறுத்தி வையுங்கள் என்றும், மீண்டும் நாங்கள் தலைவரிடம் பேசி உங்களிடம் நான் அழைக்கிறோம் என்றும், 2 நாட்கள் அதாவது வருகின்ற திங்கட்கிழமைக்குள்ளாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்கிறோம் என்றும் திமுக தலைமை சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் உடனடியாக தன்னுடைய முடிவை மாற்றிய வேல்முருகன் அவர்கள் இந்த 10 அம்ச கோரிக்கைகளை யார் நிறைவேற்றினார்களோ அவர்கள் கூட்டணி நாங்கள் செல்வோம் என்றும், கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு அதிகாரம் முக்கியம் என்றாலும் இந்த இடங்கள் கூடுதலாக விட இந்த 10 அம்ச கோரிக்கைகள் தான் எங்களுக்கு முக்கியம் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த கோரிக்கைகளை யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களுக்கு கூட்டணியில் நாங்கள் சேருவோம் என்று வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் திமுகவினுடைய அந்த அழைப்பின் காரணமாக அந்த முடிவை மாற்றியிருக்கிறார் வேல்முருகன். ஆனாலும் கூட இன்று மாலை தொடர்ச்சியாக அதிமுகவுடன் கூட வேல்முருகன் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்று மாலை முடிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.